Experiment log number 47. Subject localized rift creation. Initiating phase 3. Power steady, energy curve stable. இவர் பேர் ஜான். இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு வார்னிங் சவுண்டு கேட்குது, எனர்ஜி அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு. உடனே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியலை. சடனாக காற்றுல எனர்ஜி க்ளோவாக ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பிளாக் ஹோல் மாதிரி உருவாகுது. அந்த இடம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. கடைசியாக அது நடக்க போகுது. ஒரு வழியாக அது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அப்போது மெஷினில் ஒரு பெரிய சத்தம் உருவாகுது. இல்லை இப்படி நடக்கக்கூடாதுன்னு கத்துறாரு. எனர்ஜி அப்படியே கொலாப்ஸ் ஆகி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஜான் அதுக்குள்ளே மாட்டிக்கிறாரு. அவரோட கண்ணுக்கு நிறைய இல்யூஷன்ஸ் தெரியுது. அப்போ சடனாக ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் கேட்குது. அந்த சின்ன பையன், வானத்தில் விசித்திரமான வெளிச்சம் தெரியுது, கடவுள் வரப்போகிறாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் பேசுகிற வாய்ஸ் மட்டும் கேட்குது. உடனே எனர்ஜி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி ஜான் மறைஞ்சிடுறாரு. இப்போ ஜான் போர்ட்டல் வழியாக வேற எங்கேயோ போக போகிறாரு. எங்கே போகிறாருன்னு தெரியல. சடனாக ஒரு கிராமத்தில் போர்ட்டல் ஓப்பன் ஆகி ஜான் கீழே விழுகிறாரு. அவருக்கு சுயநினைவே இல்லை, மயக்கத்தில் இருக்கார். இந்த காட்சியை ஒரு சின்ன பையன் மறைஞ்சு நின்று பார்க்குறான். ஜான் போர்ட்டலுக்குள்ளே மாட்டும்போது இந்த சின்ன பையனோட வாய்ஸை தான் கேட்டிருப்பார். அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க ஜானை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஜான் கண்முழிக்கிறாரு. அவர் ஏதோ வித்தியாசமான ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்த பெண் ஜானுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. உடனே ஜான் பயத்தில், நான் எங்கே இருக்கேன், என்னோடய லேப் எங்கே போச்சு, இப்போ டைம் என்ன, இது என்ன வருஷம்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண், டைம், வருஷம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஜானுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. உடனே வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறாரு. வானத்தில் ஒரு விசித்திரமான வெளிச்சம் தெரியுது. லேபில் உருவான பிளாக் ஹோல் தான் இதுக்கு காரணமாக இருக்கணும். காலத்தில் ஒரு ஓட்டையை உருவாக்கியிருக்கணும்னு தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு போகிறாரு. சூரியன் மறைய ஆரம்பிக்குது. அப்போ வீட்டோட கூரை மேலே நின்று ஒரு மர்மமான நபர் ஜானை பார்க்குறாரு. காலத்துக்கு நடுவில் பாதையை உருவாக்குனவனை பார்த்துட்டான்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் சூரியன் உதயமாகுது. ஜான் கிராமத்தில் நடந்து போகிறாரு. கிராம மக்கள் அவரை பார்த்து பேச பயப்படுறாங்க. தூரத்தில் இருந்த அந்த மர்மமான நபர் ஜானை பார்க்குறாரு. இதை ஜான் கவனிக்கிறாரு. ஒரு சின்ன பையன் ஜான் கிட்ட, அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ளே உங்களை ஒருத்தர் போக சொல்கிறாருன்னு சொல்கிறான். ஜான் யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் தெரியலேன்னு சொல்கிறான். ஜான் காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லாக மூடு பனியாக இருக்குது. அங்கே இருக்க மரங்களில் விசித்திரமான சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. காட்டுப்பகுதியை சுற்றி வினோதமான மெஷின் சத்தம் கேட்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஜான் ரொம்ப பழமையான ஒரு மெஷினை பார்க்குறாரு. அந்த சமயத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது, அந்த மெஷினை உருவாக்குனதே நீதான்னு. அது வேறு யாரும் இல்லை, அந்த மர்மமான நபர் தான். ஜான், நீங்கள் யார், என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர், இதை உருவாக்குனது நீ தான், உன்னால் தான் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கடந்த காலமும் எதிர்காலமும் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த மர்மமான நபர் ஒரு விசித்திரமான டிவைஸை எடுத்து ஃப்யூச்சரில் நடந்ததையெல்லாம் காட்டுறாரு. ஒரு பெரிய பேரழிவு நடந்திருக்கு, அதுக்கு காரணம் ஜான் தான். இதை பார்த்த ஜான், இதுக்கு வாய்ப்பே இல்லை, முதல்ல நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. அப்போ அந்த மர்மமான நபர் தன்னோட ஃபேஸை தெளிவாக காட்டுறாரு. நான் ஜான், ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன், நீ தான் நான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜான் அதிர்ச்சி அடைகிறாரு. இப்போ 2 பேரும் ஓல்டர் ஜான் மறைஞ்சிருக்க பங்கருக்கு போகிறாங்க. ஓல்டர் ஜான் டைம்லைன் எப்படி உடஞ்சதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை கேட்ட யங்கர் ஜான், இல்லை, அந்த மாதிரி எப்பவும் மாற விரும்பலை, இதை தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறாரு. ஓல்டர் ஜான் டைம்லைனோட ஒரு மேப்பை காட்டுறாரு. அதில் இப்போ ஜான் இருக்கிற கிராமத்தில் ஒரு பெரிய பிளவு உருவாகிக்கிட்டு இருக்கு. அது பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கிராம மக்கள் எல்லாம் கத்துற சத்தம் கேட்குது. கிராமத்தில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் மறைய ஆரம்பிக்குது. சில பொதுமக்கள் காணாமல் போய் திரும்ப வராங்க. நிறைய கிளிச்சஸ் உருவாகுது. ஓல்டர் ஜான், இது முடிவில்லை, நம்ம எல்லாத்தையும் இங்கேருந்து தான் சரி பண்ண ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்கிறாரு. திடீர்னு வானத்தில் பிளவு உருவாகுது, ஒரு கண்ணாடி உடையிற மாதிரி. இதை பார்த்த பொதுமக்கள் பயத்தில் கத்துறாங்க.